இல்ல தனக்கு வாக்களிக்காத மாநிலங்கள்ல அவங்களுடைய அதிகார எல்லையை குறைக்கிறது, தங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகார எல்லையை கூட்டுவது, அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாம். சரி, அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப பிஜேபிக்கு நம்பிக்கை இல்லையா? அடுத்த தேர்தல்கள்ல வெற்றி வருவோங்கிற நம்பிக்கை இல்லையா? நீங்க முத்தலாக் சட்டத்துக்கு ஓட்டு போட்டாங்களா போட்டா? யாரு சார்? ஏடிஎம்கே இந்த ஓட்டு போட்டாங்க. என்ன மாதிரி கடுமையான திருத்த சட்டத்துக்கு ஓட்டு போட்டாங்களா? கடுமையானதுக்கு அப்புறம் தான் ஓட்டு போட்டாங்க. இதே சூழல்ல இது இருந்துச்சுன்னா, திமுக அலையன்ஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? இல்லாத ஒண்ணு நம்ம பேச முடியாது, நடந்ததை பேச முடியும், நடக்காத ஒண்ணு எப்படி பேச முடியும்? தயாராக மேடை பேச்சையோ அறிக்கைகளையோ மாற்றி மாற்றி விடலாம். அது அரசியல் கட்சிகள்ல ஒவ்வொரு தலைவருக்கும் நிலைப்பாடுகள் மாறும்போது பேசி இருக்கிறாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். திமுகவும் பாஜக நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அது அந்த மாதிரி கருத்துக்கள் வந்திருக்குங்கிறதுல நமக்கு ரெண்டாவது கருத்து இல்ல. ஆனா சட்டமாக்குவதும் அறிக்கையில சொல்றதும் ஒண்ணு கிடையாதுங்கிறேன். நான் கேட்கறது என்னன்னா, திமுக வேணான்னு சொல்றவனுக்கு தமிழ்நாட்டுல நல்லாட்சி தரக்கூடிய ஒரு இடம் என்னவா இருக்கு? கண்டிப்பா இருக்கு. என்ன இருக்கு? தாவேக்கா இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த ஆள் பிரச்சாரத்துக்கே வரலங்க. நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு திருச்சி கிழக்குக்கு திரும்ப போகல, பெரம்பூர்ல போய் ரகசியமா யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைய மாதிரி ஒரு கோலம் போட்டு இருக்காங்க. மார்கழி மாசமா நடந்துகிட்டு இருக்கு, தேர்தல் காலங்க. மார்கழி மாசத்துக்கும் தேர்தல் காலத்துக்கு வித்தியாசம் தெரியாத அவருக்கு. பாதுகாப்பு தர வேண்டியது அரசுங்க. திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி. ஒரு கேள்வி சொல்லுங்க. விஜய் பூத் ஏஜென்ட் மாநாட்டுக்காக கோயம்புத்தூருக்கு போனாரு. ஒருத்தர் மரத்து மேல ஏறி குதிச்சிட்டான். இப்ப மரத்து மேல போலீஸ் போடணுமா? அங்க இருந்து குதிக்கிறான் ஒருத்தன் ஆர்வ கோளரா. அப்ப போலீஸ் மரத்து மேல ஒரு 10 போலீஸ் ஏத்த மாட்டேங்குது. ஏற விடாம நிப்பாட்டிருக்கலாம், தடுத்திருக்கலாம். எப்படி போலீஸ் தடுத்திருக்கணும் சார்? எப்படி போலீஸ் தானே சார் சட்டம் ஒழுங்கு? சினிமா நடிக்க போறாரு, அதெல்லாம் நடிக்க மாட்டாரு. ஏங்க ஜனநாயகனா அவங்களே லீக் பண்ணி விட்டுருக்காங்க சார். அவங்களே லீக் பண்ணிட்டாங்க படத்தை. ஃபெயிலியர் சார். அரசு இதுல கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகும். திமுக எதிர்ப்பு மட்டுமே ஒரு அரசியலா மாறிடுமாங்க? கொள்கை அரசியலே வேண்டாமா? கோட்பாட்டு அரசியலே வேண்டாமா? திமுக எதிர்ப்புங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில ஒரு கட்சியை நடத்த முடியுமா? திமுக இதுன்னு சொல்லி ஒற்றை புள்ளியில இல்ல பிஜேபி இருக்கிறாரா? ஆட்சியில் பிஜேபி சமயத்துல தானே செய்யறாரு. எங்க இருக்கிறாரு? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு உரையாட வந்திருக்கிறார் பத்திரிகையாளர் புதுமடம் ஜாஃபர் அலி. வணக்கம் சார். சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி சுழன்று வர்றாரு. தொகுதி மறுவரை, தொகுதி மறுசீரமைப்பு ஏறத்தாழ தமிழ்நாட்டுக்கு 8% வரைக்கும் இப்பொழுது பிரதிநிதித்துவம் இருக்கிறது. அது தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்றாலும் கூட, ஒருவேளை அந்த சட்டம் அமலுக்கு வந்திருந்தால், அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது நடைமுறைக்கு வந்திருந்தால், அது 5% குறைஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த எண்ணிக்கை கூடும். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சதவீத கணக்கு பார்க்கிற போது அது 5% ஆகிவிடும். பிரதிநிதித்துவம் கம்மியாயிரும். அது மாதிரி தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், பஞ்சாப், தெலுங்கானா என்று ஆந்திரா என்று பல்வேறு மாநிலங்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்கிருங்கிற நிலைமை வருகிற போது கூட, இது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது, நமக்கான பிரதிநிதித்துவம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொன்னதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசுனது என்ன வகையான நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? நியாயம்னு சொல்ல முடியாது. இது ஒரு மாநிலத்தின் பிரச்சனை. அதிமுக திமுகங்கிறது ஒன்று. அப்புறம் தாண்டி இது ஒரு மாநிலத்தின் பிரச்சனை. இது மெஜாரிட்டி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பார்லிமெண்ட்ல பிஜேபிக்கு மெஜாரிட்டி தாக்கல் பண்ணாங்க. இது ஒரு பரபரப்புக்கு தாக்கல் பண்ணாங்க. அது எப்படி பரபரப்பு? இல்ல சார், வேற எப்படி அவனுக்கு தான் ஜெயிக்க முடியல. அப்படி இல்லங்க, அப்படி இல்ல. முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு வேணா சொல்லுங்க. அது எப்படி டைம் பாஸ்க்கு காமெடி பண்றதுக்காக ஒரு தாக்கல் பண்ணுவாங்க? முயற்சி ஒரு அட்டெம்ப்ட். நீங்க சொல்றதுபடி நம்ம வச்சுக்கலாம். வச்சிருந்தா இது பிஜேபி என்ன பண்றது, தென்னகத்துல தன்னுடைய செல்வாக்கை இது போன்றிருக்கு உயர்த்ததுக்கு அதனால முடியல. அதனால வேற ஒரு இதுல பாதையில இந்த எம்பிகளை டம்மி பண்ணிருக்கோம். இவர்கள் தேவையற்றவர்களா
பார்லிமெண்ட்ல தனக்கு வாக்களிக்காத மாநிலங்கள்ல வந்து அவங்களுடைய அதிகார எல்லையை குறைக்கிறது, தங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகார எல்லையை கூட்டுவது, அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாம். சரி, அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன்னா, பிஜேபிக்கு நம்பிக்கை இல்லையா? அடுத்த தேர்தல்கள்ல வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இல்லையா? என்ன அடிப்படை காரணம் அதுக்கு காரணம் வந்து ரொம்ப நாள் அது முயற்சி வந்து செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல இதை வந்து பெரிய அளவுல முயற்சி வந்து இருக்க முடியல, பண்ண முடியல. அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்றாங்க. இல்ல, இது வந்து ஒரு விஷயம் 1971 வந்து இந்திரா காந்தி காலத்துல இது முயற்சி செய்யப்பட்டது. 75 ஒரு முறை வந்து எமர்ஜென்சிக்கு பின்னால் வந்து 25 ஆண்டு காலம் தள்ளி வைக்கப்பட்டது. வாஜ்பாய் காலத்துல ஒரு முறை வந்து 99 வாஜ்பாய் காலத்துலதான் இது வந்து ஒரு சிவியரா வந்து இது எடுக்கப்பட்ட இது விவாதம். அதுல வந்து என்ன பண்ற, ஃபுல் மெஜாரிட்டி வந்து அவருக்கும் இல்லை, வாஜ்பாய்க்கு. அப்போ வந்து இதை நிப்பாட்டப்பட்டு அவ்வளோதான். அடுத்து வந்து 25 இயர்ஸ்க்கு வந்து அப்புறம் இது வந்து இப்போ வந்து பேசும் பொருளாக வந்து ஆயிருக்கு, அவ்வளோதான். இல்ல வந்து பிரதமர் மோடி வந்து கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வந்த திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் ஒரு கேலியாக பார்த்தார் அப்படின்னு சொல்லுகிற போது, ஜெயிக்க மாட்டோம்னு தெரிகிறவரு எப்படி அதை வந்து ஒரு இதா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி. இல்ல சார், சில இதுல வந்து மாநிலங்களத்துல இந்த மம்தா மாதிரி ஆட்கள் வந்து சப்போர்ட் பண்ணலான்னு இது எதிர்பார்த்தாப்புல பார்க்கல. அதுல வந்து முடியல, அட்டெம்ப்ட் தான், முயற்சி அதை பண்ண முடியல, அவ்வளவுதான். இதுல ஸ்டாலின் இதுல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய இந்திய அளவுல வந்து ஒரு பேசு பொருளா மாறிட்டாரு. அதனால இல்லையே ஸ்டாலினுக்கு இதுல என்ன பெரிய இதெல்லாம் இல்லையே. 65 திமுக மாதிரி நாங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கிளர்ச்சி உருவாகிவிடும் வந்து அவர் பேசினதுக்கு பின்னாடி தானே மற்ற மாநில முதலமைச்சர்கள் ரேவந்த் ரெட்டில இருந்து மம்தா பானர்ஜில இருந்து எல்லாருமே பேசினாங்க. மோடி அரசுக்கு மெஜாரிட்டிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஒண்ணும் கிடையாது. இந்த மசோதாவும் பார்லிமெண்ட்ல நிறைவேற்ற முடியாதுங்கிறது தெரியும். அப்படி இருந்து ஒரு ஸ்டெண்ட், ஒரு அரசியல் ஸ்டெண்ட் தான் வந்து அடிச்சிருக்காரு தவிர. இப்ப 2 மாநிலத்துல மட்டும்தான் தெலுங்கு, அதாவது வந்து தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடுவும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பாதிப்பை மீறி பாஜக கூட்டணிக்காக இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலங்கள்ல சந்திரபாபு நாயுடு இதுக்கு எதிராக இருந்திருக்கிறாருங்கிற வரலாறும் சேர்த்து சொல்றாங்க. எடப்பாடி கூட இப்ப வந்து அலையன்ஸ்ல எதிராக எடுத்திருப்பாரு. சரி, அலையன்ஸ்ல இருந்தா அவங்க செய்யற எல்லாத்தையுமே ஒத்துக்கணுங்கிற கட்டாயம் இருக்கா? கட்டாயம் இல்லை சார். இது வந்து போகாத இடம் தான், இது போகாத ஊருக்கு இது பாதை சொல்ற மாதிரி பிஜேபி யாராவது ஒரு திட்டத்தை சொல்றான், அதுக்கு இருக்க முடியாது, எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படிங்கிறது அவரால் சொல்ல முடியாது, நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி சாருக்கும் தெரியும். அதை விட்டுட்டாரு. அது ஒன்றும் பெருசு பண்ண வேணாம்னு. நமக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, திருப்பரங்குன்றத்துல வந்து அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல வந்து சர்வே கல்லுன்னு சொல்லப்படுற இடத்துல வந்து நான் தீபம் ஏத்துவேன் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு கருத்தா இருக்கு. அந்த கோரிக்கையே அல்லது அந்த அந்த கும்பல் வன்முறையை தூண்டுற டைலாக அவங்க பேசுறாங்கல்ல, அதையே அதிமுக பேசணும். அதையே இப்ப வந்து உங்க அலையன்ஸ்ல உள்ள வந்து இது பேசுறேன், தேமுதிக இது பேசுறேன், தேமுதிக பேசணும் இல்லைங்க. நான் கேட்கறது என்னன்னா, அதிமுக என்பது அந்த கூட்டணியினுடைய தலைமை. ஆமா சார். பிரேமலதா தலைமையில வந்து திமுக வந்து ஆட்சி அமைக்க போறது இல்ல. திமுகவினுடைய ஒரு தொங்கு சதையாகவோ அல்லது துணை நிலையாகவோ அவங்க ஒரு கட்சியை சேர்த்திருக்காங்க. டிசைடிங் அத்தாரிட்டி வந்து பிரேமலதா கிடையாது. பிரேமலதா பேசுனது தப்பு தான். அதுக்காக நான் பிரேமலதா பேசுனது வந்து நியாயம்னு முட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணல. பிரேமலதா பேசுனது தப்பு தான். ஆனா டிசைடிங் அத்தாரிட்டி, அதனுடைய சூத்திரதாரியாக அதை வந்து யார் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவராக இருக்கிறதுன்னு பார்க்கும்போது ஸ்டாலின் தானே இருக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம், எடப்பாடி வந்து அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லையா? அல்லது அவங்க வந்து ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். எடப்பாடி சாரு இது வரைக்கும் மைனாரிட்டிக்கு வந்து எகெயின்ஸ்டா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் என்னங்க, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன மேடையில பேசுறதா, அறிக்கை சட்டமாக்குவதற்கு துணை போயிருக்கிறாரு. பிஜேபியோட சேர்ந்த மற்ற மாநில தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராகவே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. எல்லா தலைவர்களும். எந்த தலைவர்? நிதிஷ்குமார் வந்து எடுத்துங்க, சரி, முஸ்லீம்களுக்கு வந்து எதிராக ஸ்டேட்மெண்ட். ஏன் நம்ம முக இவரை எடுத்துங்க, யாரு நம்ம கலைஞர் வந்து எல்லாம் எடுத்துங்க, அவரோட முஸ்லீம் பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு எதிராக சில ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. சரி,
கலைஞர் வந்து பல ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்கிறாரு, மீளாது விழாக்கள்ல பேசி இருக்கிறாரு, சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் காவலன்னு சொல்லி இருக்கிறாரு, எத்தனையோ கூட்டங்கள்ல எத்தனையோ விதமா பேசி இருக்கிறாரு. நீங்க என்ன வந்து பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கும் போது முஸ்லீம்களுக்கு எதிராக சில ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. மோடியை வந்து ரொம்ப நல்லவருன்றாரு, வல்லவருன்றாரு. மோடியை சொல்லல, வாஜ்பாய் சொன்னாரு. வாஜ்பாய் சொன்னாரு. மோடி மாதிரி இருக்க ஒரு ஆள் வந்து வரணுன்றாரு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து இதாக தான் விட்டார் அவர். சரி, நீங்கள் வந்து அந்த அலையன்ஸில் வந்து இருக்கும்போது எல்லாருமே அதை பிஜேபியுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது. ஆனால் நம்ம வந்து ஆனஸ்டாக ஒன்று வந்து சொல்லணும்னா, எடப்பாடி அவர்கள் இதுவரைக்கும் சிறுபான்மையினருக்காக எதிராக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடல. ஏங்க, அவர் எந்த கருத்தையுமே வெளிப்படையா சொல்றதோ அழுத்தம் திருத்தமா சொல்றதோ வழக்கம் உடையவர் அல்லங்க. அவர்தான் உண்மையான காரணம். ஓட்டு போட்டாங்க. நீங்க முத்தலாக்கு சட்டத்துக்கு ஓட்டு போட்டாங்களா போலையா? யார் சார்? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே இந்த ஓட்டு போட்டாங்க. என்ன மாதிரி கடுமையான திருத்த சட்டத்துக்கு ஓட்டு போட்டாங்களா? கடுமையானதுக்கு அப்புறம் தானே ஓட்டு போட்டாங்க. இதே சூழல்ல வந்து இது இருந்துச்சுன்னா, அலையன்ஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லாத ஒண்ணு நம்ம பேச முடியாது, நடந்ததை பேச முடியும், நடக்காத ஒண்ணு எப்படி பேச முடியும்? திமுக இதே மாதிரி வந்து அலையன்ஸ்ல வந்து பேச்சுக்கு பேசுறோம். நம்ம நடந்தது மட்டும் தான் ரிப்போர்ட் தான் பேச முடியும். நடக்காத ஒண்ணு கற்பனையில அப்படி இருந்தா அப்படி இருக்கணும். நீங்க ஒரு ஆள் ஒருத்தன் கத்தியில குத்துனானா அதுக்கு தான் வழக்கு. ஒருவேளை அவன் குத்தி இருந்தானா குஜராத்ல 2002 இதுல வந்து கலவரத்துல என்ன பண்ணாங்க? சரி, அது ஒரு மாநிலத்தோட பிரச்சனைன்னு சொன்னாரு. அப்புறம் அப்படி சொன்னார்ல, அதே மாதிரி அந்த இதுல இருக்க மாதிரி அந்த அலையன்ஸ்ல இருக்கும்போது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா அவங்க சட்டத்துக்கு, அதாவது அவங்களுடைய இதுக்கு துணை போகலங்க. இவ்வளவு டயலாக் பேசுறது வேற. கலைஞர் வந்து அவங்களுக்கு ஆதரவா வந்து வாஜ்பாய் ஒரு நல்ல மனிதர்னு சொன்னது மாதிரியான ஆதரவு கருத்துக்களையும் பேசிட்டு பின்னால வந்து கூட்டணியை உடைப்பதற்காக அது மட்டுமா சொல்லியிருக்கிறாரு. இந்து என்றால் திருடன் என்ற அர்த்தம் ஒரு புராணத்துல இருக்கு, அதை ஏற்க முடியுமான்னு கூட அவர் பேசி இருக்கிறாரு. மதமாற்ற தடை சட்டத்தை உடைக்கிறதுக்கான கூட்டத்துல கூட தான் பேசி இருக்கிறாரு. ஒரு நிலைப்பாடுன்னு நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல, எதிர்நிலைப்பாடும் அவர் எடுத்திருக்கிறார். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, டயலாக மேடை பேச்சையோ அறிக்கைகளையோ மாற்றி மாற்றி விடலாம். அது அரசியல் கட்சிகள்ல ஒவ்வொரு தலைவருக்கும் நிலைப்பாடுகள் மாறும்போது பேசியிருக்கிறாங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். திமுகவும் பாஜக நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அது அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து வந்திருக்குங்கிறதுல நமக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. ஆனா சட்டமாக்குவதும் அறிக்கையில சொல்றதும் ஒண்ணு கிடையாது. இப்போ வந்து திமுக உச்சபட்ச ராஜதந்திரத்தை இதாளுது, கையாளுது. பிஜேபியோடய ஒரு அலைன்ஸ் வச்சிருக்கு, காங்கிரஸோடைய ஒரு அலைன்ஸ் வச்சிருக்கு. சரி, பாதி வந்து பாதி வந்து கதறு, பாதி வந்து காவி. எப்படி பிரேமலதாவை வந்து உள்ள சேர்த்தது பிஜேபி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றேன், நான் சொல்றேன் சார். பிஜேபி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான் சார். அது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். முந்தானத்து வரைக்கும் நேற்று வரைக்கும் பிஜேபி எல்லா சித்தாந்தத்தையும் அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. சரி, இங்க இதுல அவர்ல வந்து கூட இப்ப வந்து அவங்க வந்து பிஜேபியுடைய சித்தாந்தமும் பிஜேபியுடைய குரலாத்தான் இன்னும் வந்து இருக்கிறாங்க. அது ஒண்ணு. இவரு நம்ம திருமாவளவனை வச்சு அவங்க பண்ண வேடிக்கைகள், கூத்துகள் எல்லாமே ரொம்ப மக்கள் மத்தியில் பெரிய வந்து அதிருப்தியை ஒன்று இருக்கு. எல்லா கட்சியிலுமே தனக்கு இது வந்து ஆதரவாளர்ல இருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. ஈவன் பிஜேபியில கூட திமுக வந்து ஆதரவாளர்கள் வந்து இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அண்ணாமலையை வந்து செயல்படாம இது பண்ணது யாரு? ஆக்குனது யாரு? பிஜேபி ஆதரவாளர்கள், திமுக ஆதரவாளர்கள் யாரு? வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், இவெல்லாம் வந்து திமுகவுடைய சப்போர்ட்டர்ஸா தான் இருக்கிறாங்க. என்னங்க நீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் திமுக வந்து பேரெல்லாம் ஒரு வந்து சின்ன இது தொடர்பு இருக்கு சார். இருக்கு. அதனாலதான் வந்து கல்யாண கட்சியில் வணக்கம் சொன்னாங்களா? எப்படி தொடர்பு இருக்கு? அண்ணாமலைய செயல்படுத்த அண்ணாமலை வந்துங்க தேர்தல் அரசியல்ல தோற்று போயிட்டாரு, சட்டப்பேரவை தேர்தல தோத்து போயிட்டாரு, நாடாளுமன்ற தேர்தல தனிச்சு நின்று தோற்று போயிட்டாரு, அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாருங்கிறதுனால அவங்க வந்து தேர்தல் அரசியலுக்காக அதிமுக கூட்டணிக்காக நயினார் நாகேந்திரனை மாத்திக்கிட்டாங்க. அதுக்கு திமுக என்ன திமுக வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாரு. அண்ணாமலை எங்க எதிர்த்தாரு? கடுமையா எதிர்த்தாரா? அவருடைய இதெல்லாம் இருக்கு,
பத்திரிகை சந்திப்பு, மற்றவர்கள் வேற யாருமே எதிர்க்கலையா? பிஜேபியுடைய வளர்ச்சிக்கு பெரிய இதா இருந்தார் அவர் அண்ணாமலை. இன்னைக்கு வந்து பிஜேபி இவ்வளவு தூரம் உட்கார்ந்து இருக்குன்னா அதுக்கு வந்து அண்ணாமலை ஒரு முக்கிய காரணம். அண்ணாமலையை வந்து செயல்பட விடாம வந்து ஆக்குனது திமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் தான். எல்லா கட்சியிலுமே திமுக தனக்கான ஆட்களை வச்சிருக்கு. எனக்கு பிஜேபிக்கு தான் சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தையில பாருங்க பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. யார் இருக்கா? முஸ்லீம் கட்சிகள் எல்லாத்துக்கும் இருங்க. விடுதலை சிறுத்தையில யார் இருக்கா? பிஜேபி சானவாசிலியா பட்டவர்த்தனமா தெரிஞ்ச விஷயம். பிஜேபி திமுக ஆதரவாளர். திமுக வந்து தனக்கு சப்போர்ட்டர்ஸ் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கு. சரி, அதுல வந்து பிஜேபிலயும் துணை பொதுச்செயலாளர் தானங்க. அது எப்ப சொல்றீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய ஒரு மேஜர் ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸ் பார்த்தா அவர் தான். யாரு? இவர் வந்து அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, டிபேட்ல வந்து திமுகவுக்கு எதிராக ஆதரவா பேசும்போது நம்ம விசிகா சார்பா கூப்பிட்டு இருந்தாலும் டாபிக் வந்து அதை பத்தி பேச சொல்றாங்க, அதனால நான் பேசினேன், உடனே எனக்கு முத்திர குத்துவியா நீங்க? அவரு விடுதலை சிறுத்தைகள் தொடர்பான எத்தனை மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு, திமுக சார்பான எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு? ரெண்டு வேற வேற இல்லைங்கிறாரு. என்ன வேற வேற இல்லைங்கிறாரு? ரெண்டு ஒன்னே கூட்டணியில இருக்கான். எது சொல்றான்? நானும் சொல்றேன் அவர் இன்னொரு இதுல அமைப்புல உள்ளவர். சரி, இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல. திமுக எதிர்ப்பாளர்கள், திமுக வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் வந்து நல்லாட்சிக்கு நான் கேட்கறது வந்து காழ்ப்புணர்ச்சியோட வன்மத்தோட கூடிய நல்லாட்சிக்கு வந்து திமுக வேணாம்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. காங்கிரஸ் யாருக்கா? காங்கிரஸ், தாவேகா, அதிமுக, காங்கிரஸ் திமுக இருக்கு. அப்ப நீங்க சம்பந்தம்லாம் பேசுறீங்க. அந்த அலையன்ஸ் வந்து சேர்ந்து வந்து இருந்துச்சுன்னா நடக்காதெல்லாம் பேசாதீங்க, நடந்துட்டு இருக்கிறதுல இருந்து பேசுங்க. கற்பனையா வந்து இந்த சீமான் வந்து பேசுற மாதிரி பேசக்கூடாது, நெய்தல் படை அமைப்பு என்ற மாதிரி பேசக்கூடாது. நடக்கும். இப்ப கூட வந்து அதிருப்தியாளர்கள் தான் இருக்கிறார் காங்கிரஸ்ல. கடுமையான வந்து அதிருப்தியில வந்து காங்கிரஸ் வந்து இருக்கு. தனக்கான பெரிய சீட் நடைமுறையை பேசுங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு திமுக அணிக்கு. நீங்க சம்பந்தம் இல்லாம இன்னும் பழைய பாட்டை வந்து நீங்க பாடிக்கிறீங்க. பிரச்சனை பண்ணி நீங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இன்னைக்கு நடக்கிறது கண்ணு முன்னாடி என்ன நடக்குது அதானங்க நினைச்சா. நீங்க நடக்காத ஒண்ண வந்து கண்ணுக்காக மூக்கு வச்சு பேசிட்டு இருந்து என்னைய மானாமதுரையில கேட்டாங்க, மயிலாப்பூர்ல கேட்டாங்க, மாங்கொல்லையில கேட்டாங்கன்ற மாதிரி. அது நான் இன்னைக்கு புருஷன் யாருங்கிறதான கணக்கு. யாரார கேட்டிருப்பேன். இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கை என்ன இருக்கு? நீங்க கற்பனை பேச்சு காங்கிரஸ் இன்னைக்கு தாவேகாவோட இல்ல, திமுகவோட இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பேசிட்டு இருக்காரு. நான் கேட்கறது என்னன்னா, திமுக வேணான்னு சொல்றவனுக்கு தமிழ்நாட்டுல நல்லாட்சி தரக்கூடிய ஒரு இடம் என்னவா இருக்குன்னு கண்டிப்பா இருக்கு. என்ன இருக்கு? தாவேகா இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆள் பிரச்சாரத்துக்கே வரலங்க. நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு திருச்சி கிழக்குக்கு திரும்ப போகல. பெரம்பூர்ல போய் ரகசியமா யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைய மாதிரி ஒரு கோலம் போட்டு இருக்காங்க. மார்கழி மாசமா நடந்துகிட்டு இருக்கு, தேர்தல் காலங்க. மார்கழி மாசத்துக்கும் தேர்தல் காலத்துக்கு வித்தியாசம் தெரியாத அவருக்கு. பிரச்சாரம் பண்ண போனாதான் 50,000 பேர் இது இருக்காங்க. செட்டிங்லாம் சொல்லாதீங்க. செட்டிங் தாங்க, செட்டிங். நான் உங்களை மாதிரி தான் உண்மையை நம்பிட்டு இருந்தேன். உதயநிதி ஸ்டாலின் தான் ஆக்டர். அவருக்கு பாருங்க 50 பேர். சினிமால எவ்வளவு காலம் இருந்தாரு? இவர் எவ்வளவு காலம் இருக்காரு? இவர் வந்து நாளைய தீர்ப்பு 1992 இருந்து இப்போ வரைக்கும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற இந்த நாள் வரைக்கும் 26 வரைக்கும் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமால இயங்கக்கூடிய ஒரு விஜய். அவருக்கு முழு நேர தொழில். உதயநிதி ஸ்டாலின் அப்படி கிடையாது. ப்ரொடியூசரா இருந்தாரு, கொஞ்ச நாள் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாங்க, அவர் 2-3 படம் நடிச்சாரு, வெளியே வந்துட்டாருங்க அவரு. அவரையுமே நீங்க சினிமால இருக்கிறதுனாலயே ஒப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சினிமால நீண்ட தூர பயணம் செய்தவர்களையும் சினிமால தற்காலிகமாக வந்து போனவர்களையும் விஜய் வந்து வெளியில வராருன்னா அதுதான் இஷ்யூ ஆகுது. மக்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பாகுது. தொண்டர்கள் வந்து மேல விழுகிறாங்க. எல்லாமே செட்டிங். ஏற இதை போய் நம்பிட்டு இருக்கலாம். நீங்க 41 பேர் வந்து செத்தது என்ன செட்டிங்கா? செத்தது செட்டிங் தான். எப்படி செட்டிங்னா, செயற்கை நெரிசலை உண்டாக்கி 7 மணி நேர காலதாமதத்தின் வழியாக ஒரு நெரிசலை ஏற்படுத்தி குடிக்க தண்ணி இல்லாம செஞ்சு ஒரு முறைப்படுத்தல் இல்லாததுனால ஏற்பட்ட விபத்து. சரி சார், விபத்து. சட்ட ஒழுங்கு வந்து இங்கதானே இருக்கு.
சரி, சிஎம் தானே இருக்கு. என்ன செய்யணும்? அவர் வந்து இது பண்ணிருக்க வேண்டியதுதான். சட்ட ரீதியான வந்து அப்புறம் நாட்டுல 1.5 லட்சம் பேர் தாங்க போலீஸ்காரன் இருக்கான். மொத்தமே 41 பேர் செத்து இருக்கான். சரி, என்ன பண்ணிருக்கணும்? நடவடிக்கை எடுத்து மாநாட்டை அவன் வந்து அங்க பாத்துக்கிறேன். உலகத்துல இப்ப அதிமுக மாநாடு நடத்துறாங்கல்ல, மதுரையில மாநாடு நடத்துறாங்கல்ல, அவங்க போலீஸை குறை சொன்னாங்களா? திமுக குறை சொல்றாங்களா? திமுக ஆட்சியை குறை சொல்றாங்களே. யார தெரியாதவ வந்து தெருக்கோணலா இருக்குன்னு சொல்ற மாதிரி. சுப்ரீம் அத்தாரிட்டி அவன் தானாங்க, அரசு தானாங்க. எனக்கு உண்டான இது தர வேண்டியது, பாதுகாப்பு தர வேண்டியது அரசுங்க. திமுக காரனா இருந்தாலும் சரி, அண்ணா திமுக காரனா இருந்தாலும் சரி. ஒரு கேள்வி சொல்லுங்க. விஜய் வந்து பூத் ஏஜென்ட் மாநாட்டுக்காக கோயம்புத்தூருக்கு போனாரு. ஒருத்தர் மரத்து மேல ஏறி குதிச்சிட்டான். இப்ப மரத்து மேல போலீஸ் போடணுமா? இல்ல சார், எனக்கு புரியல. அங்க இருந்து குதிக்கிறான் ஒருத்தர் ஆர்வ கோளரா. அப்ப போலீஸ் மரத்து மேல ஒரு 10 போலீஸ் ஏத்தன மாட்டேங்குது. ஏற விடாம நிப்பாட்டிருக்கலாம், தடுத்திருக்கலாம். எப்படி போலீஸ் தடுத்திருக்கணும் சார்? எப்படி போலீஸ் தானே சார் சட்டம் ஒழுங்கு? ஹெல்மெட் போடாதவனா அது போலீஸ் தஞ்சிருக்கு பிடிக்குதா இல்லையா? அதே வேலையா உங்களுக்கு? போலீஸ் வந்து ஹெல்மெட் போடாதவன மட்டும் தான் பிடிக்கிறீங்க, மத்த எதுவுமே நீங்க வந்து ஆக்டிவா இல்லையே. போலீஸ் சட்ட ஒழுங்கே கிடையாது. அது உங்க வந்து அலையன்ஸ் வந்து கரெக்டா நடந்துக்கிறாங்க, போலீஸ் மட்டும் எல்லா கட்சிக்காரனும் முன்ன பின்ன இருக்கதான் செய்வான். சரி, ஏன் இவங்களுக்கு மட்டும் நடக்குது? திமுக அண்ணா திமுக மாநாட்டுல, பிஜேபி மாநாட்டுல, மோடி வர்ற மாநாட்டுல, எல்லாரும் அமித்ஷா வர்ற மாநாட்டுல, அது வந்து கட்சி கூட்டம் தொண்டர்கள் வந்து ஆர்கனைசிங் தொண்டர்கள் திமுக இருக்கா, அண்ணா திமுக. இது இப்பதான் ஆர்கனைசிங் ஆகுது. இன்னும் தான் அவர் கண்ட்ரோல் வர, எப்படி அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு, எப்படி அமைப்பா மாறிடுவாரு? அப்போ ஒண்ணுமே இல்லையே சார். முத பிரசவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைய வந்து அவருடைய தாய் வந்து பராமரிப்புல கொஞ்சம் முன்னப்பட்டதான் இருக்கும். போக 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 சரியாகும். அடுத்த பிள்ளை கண்டிப்பா இருப்பாரு. சினிமா நடிக்க போறாரு, அதெல்லாம் நடிக்க மாட்டாரு ஏங்க. ஜனநாயகம்னா அவங்களே லீக் பண்ணி விட்டுருக்காங்க சார். அவங்களே லீக் பண்ணிட்டாங்க படத்தை. ஃபெயிலியர் சார். அரசு செஞ்ச அரசு வந்து இதுல வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிருக்கு. ரெண்டு அரசுமே ஃபெயிலியர். ஒரு வந்து படம் அரசுடைய அனுமதி பெறாம வெளியிட வந்து கூடாது, சட்ட ரீதியா அது வந்து இது மிஸ்டேக், தப்பு. அந்த படத்தை வந்து பல கோடி மக்களை போய் வந்து சென்றடைஞ்சிருச்சு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் வந்து இருக்கலாம், நடக்கலாம். அரசு இதுல சீரியஸா எடுக்கணும். அரசு ரிலீஸ் பண்ணல, அரசு அதுல வந்து நிப்பாட்டி இருக்கணும். ஒரு சார் உளவுத்துறை இருக்கு, இது வந்து இந்த படம் எங்க இல்லைங்க, அது வந்து அரசு தானங்க வந்து இது பண்றது. கஞ்சா விற்கிறான், அரசு வந்து சொல்லியா விற்கிறான், போலீஸ் தானங்க போகுது. அதே மாதிரி இதையும் கொஞ்சம் கண்காணிச்சு. ஒரு ஜனநாயக படம் வந்து இன்னும் வந்து சென்சரை விட்டு இன்னும் வரல. அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான செக்யூரிட்டி வேலையை இது செஞ்சிருக்கணும். இல்ல அது வந்து கண்காணிச்சிருக்கணும் சார். இவ்வளவு பேரை போய் சேர்ற அளவுக்கு அதை விட்டுருக்க கூடாது. அதை வந்து நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிருக்கணும். உடனே ஸ்டாப் பண்ணிருக்கணும். நிறைய பேருக்கு தாவேக்காரன் எல்லாரும் பார்த்திருக்கான். திமுக காரன் ரொம்ப பேர் பார்த்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச அப்ப எல்லா பிரச்சனையும் திமுக தான் காரணமா. ஒரு பொண்டாட்டி டைவர்ஸ் ஆனது, கோர்ட்டுக்கு போனது, எல்லாத்துக்கும் திரிஷா கூட ஒரு திருவான்மையூர்ல திருமண விழாவுக்கு போனது, திரிஷா எல்லாமே திமுக காரணமா? திரிஷாவை வச்சு சொல்லாது. அப்படி பார்த்து எடுத்துக்காட்டுதான் சொல்றேன். திரிஷாவன்னு ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்றேன், அவங்க தானே சொல்றாங்க. திராவிட அமைப்புகள்ல எத்தனை பேரையே சொல்லலாம். அது புகார் அடிச்சிருக்காங்களா? அந்த இதுக்கு எம்ஜிஆர் மேல பாலியல் புகார் அடிச்சிருக்காங்களா? யாரும் புகார் அடிச்சிருக்காங்களா? மிரட்டி வச்சிருப்பி அவர் வந்து இதா சோதனமா விட்டுருக்காரு சார். விஜய் வந்து சோதனமா விட்டுருக்காரு. நீங்க குழப்பத்தை விளைவிக்கலங்க. நீங்க வந்து என்ன பேசுங்க, நடக்காத பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை பார்த்து இவர் ஒரு 7-8 கொலை பண்ணிருக்கலாம் நான் சொல்றேன்னு வச்சுங்க, கொலை கேஸ்ல எடுக்க மாட்டாங்க. கற்பனை பேச்சு நீங்க வந்து அவர் அடக்கி இருந்திருக்கலாம், இவர் ஒடுக்கி இருந்திருக்கலாம், இவர் செஞ்சிருக்கலாம், அவர் போயிருக்கலாம், இவர் வந்திருக்கலாம். கற்பனை பேச்சு பேசாதீங்க.
நடந்தது என்ன வந்து ரிப்போர்ட்டா அதை பேச நடந்தது சம்பந்தம் இல்லாம ஒரு கற்பனை தெரியுமா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா நடந்தது என்ன அந்த ஆதாரம் ஒரு வீட்டுல திருட்டு போனா தாங்க போலீஸ்ல புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஒருவேளை இந்த வீடு திருட்டு போயிருக்கலாம்னு புகார் கொடுக்க முடியுமாங்க? நீங்க சொல்றீங்க யூகத்துல கொடுக்க முடியுமா? ஒருவேளை இந்த வீடு திருட்டு போயிடலாம்னு கொடுக்க நீங்க முடியுமா? சொல்றீங்க அவரு திரிசாவோட இருக்காரு, சங்கவியோட. நான் சொல்லலங்க, ஏன் சொல்றாங்க? அதுல சொல்றேன் அவர் தானே வீடியோ வெளியிட்டாரு. இப்ப திரிசாவோட இருக்கிறது என்ன உங்களுக்கு பெரிய சிக்கல்? நமக்கு பிரச்சனை இல்ல, அவங்க குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? கட்சியில ஒரு சின்னமா முக்கியமா தேவை. மொத்தத்துல எல்லா கலாச்சார சீரழிவையும் கேடு கட்டத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் ஒழுக்க கேட்டீங்க நீங்க ஆதரிக்கிறீங்க. ஆதரிச்சுட்டு திமுக திராவிட வந்து கலாச்சாரம் சார். திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம்? திராவிட மாடல் சார். இது ஃபுல்லாமே பிஜேபி காரங்க ஒழுக்கமானவங்க. நீங்க சொல்றீங்க பாலியல் ஜல்சா கட்சின்னு பேர் வச்சிருக்கான். அவங்க எல்லாருமே ஒழுக்கமானவங்க, திராவிட மாடல்ல இருக்கிறவங்க, திராவிட இயக்கத்துக்காரங்க கூட ஒழுக்கம் கட்டுறாங்க. என்ன பேசுறீங்க? பிஜேபி தனி மனித ஒழுக்கத்துக்கு ஒரு இயக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு தனி மனிதன், நான் தனி மனிதனா இருக்கேன். நான் தனி மனிதனாக நான் ஒரு தவறு செய்வதற்கும் நான் சார்ந்திருக்கிற மதமோ அல்லது என்னுடைய கட்சியோ என்னுடைய அமைப்போ எப்படி பொறுப்பேற்க முடியும்? விஜய்க்கு அது இருக்குமா இல்லையா, பொருந்துமா இல்லையா? நீங்க சொல்ற கேள்வி விஜய்க்கு பொருந்துமா இல்லையா? தனி மனிதன் தனி மனித ஒழுக்கத்தை விட்டுருங்க. அவருடைய அந்த அமைப்புகளை பாருங்க. அவருக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? அவர் தனி மனித விஷயத்தை விட்டுருவான். என்ன கொள்கை வச்சிருக்கிறாரு? எப்படி மக்களை வென்றுவாரு? எப்படி அவர் முதலமைச்சர் ஆவாரு? அவர் எப்படி வெற்றி பெறுவதற்கு என்ன சாத்திய கூறுகள், என்ன கட்டமைப்பு வச்சிருக்காரு? கூட்டங்கள் செய்யுது சார். ஜனநாயகத்துல இருந்து கூட்டங்கள் தான் முக்கியம். ஓட்டரசியல் அவ்வளவுதான். இது ஒரு கொள்கை வேணா அப்படி 4ஆம் தேதி சிஎம் ஆயிடுவாரா? ஜெயிச்சுவாரா? கம்யூனிஸ்டுகள் தான் இந்தியாவை வந்து ஆண்டிருக்கணும். சரி, அவருனால ஒன்றும் பண்ண முடியல ஓட்டரசியல். சரி, இன்னமும் திமுக பிரதமர் ஆகிற வாய்ப்பெல்லாம் வந்து தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அப்புறம் என்ன கம்யூனிஸ்டுகள் செல்வாக்கு இல்லாம தான் எல்லா காலத்துல இருக்காங்களா? இங்க சொல்றேன் சார். மன்மோகன் சிங் முதல் முறையாக பதவியேற்ற போது எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க? பெரிய அளவுல இருந்தாங்கல்ல சார். அப்ப செல்வாக்கே இல்ல அப்படி சொல்லக்கூடாதுங்க. நாட்டை ஆள்றக்கூடிய செல்வாக்கு ஒழுங்கு கட்டவங்க கிடையாதுல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில மரத்து மேல ஏறுறவன், குதிக்கிறவன், குரங்கு சட்டை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், லாட்டரி சீட்டு விற்கிறவன், குடியாரன், மான கட்டவங்க எல்லாம் கட்சியில சேர்க்க மாட்டாங்க. நல்ல கண்ணு மாதிரி ஆளை வச்சு கட்சி நடத்துறவங்க எப்படி சேர்ப்பா? கள்ளநாட்டி அடிக்கிறவங்க சேர்ப்பானா? கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் கொடுப்பாங்களா? நீங்க அது மட்டும் மனசாட்சி கும்பல் சேர்க்க நான் கேட்கறது கும்பல் சேர்ப்பாங்களா? அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கலாவரித்தனம் பண்றவன், முளமாரித்தனம் பண்றவன், முடிச்சவங்க இருக்கிறவங்க சேர்ப்பாங்களா? உறுப்பினர் ஆக்குவாங்களா? கட்சி தலைவர் விஷயம் சொல்லி அது ரைட்டு. இவன் எல்லா கேடுகட்டவனையும் சேர்க்கிறான். கும்பலா இருக்கு சார். அப்புறம் இதுல மட்டும் கிடையாது, இந்த கட்சி மற்ற கட்சியில கிடையாது, திமுக கிடையாதா? பெரிய இதாவா இருக்காங்க. மணிப்பூர் மாதிரி மாநிலத்துல உங்களை மாதிரி ஆள வாழ்ந்திருந்தா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுங்க. பீகார்ல வாழ்ந்திருந்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல வாழ்ந்திருந்தீங்க. தமிழ்நாடு சொல்றது உங்களுக்கு அங்கெல்லாம் கொஞ்சம் ஒருத்தருமே இல்லையா? வாழவே இல்லையா அங்கெல்லாம்? இல்லங்க, உங்களுக்கு புரியல. புரியுது. இந்த கட்டமைப்பு இங்க இருக்கா? இந்த கட்டமைப்பு ஏன் பீகார்காரன் இங்க வந்து சப்பாத்தி போட்டுட்டு இருக்கான்? ஏன் இங்க பானி பிரிக்கிறான்? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எப்படி சௌரியமா இருக்கீங்க? நீங்க பானி பிரிக்கிறதுக்கு நீங்க வந்து இதுக்கு பீகாருக்கு போகாம இருக்கீங்க? சவுதிக்கு போறது சம்பளம் கூட இருக்கிறது, குறைந்த கூலிக்கு வர்றானா இல்லையா? சம்பந்தம் இருக்கா இல்லையா? பெரிய சம்பளம் எல்லாம் கிடையாது. 40,000 தான் வந்து ஐடி இன்ஜினியர் எல்லாம் போறாங்க லட்சக்கணக்கில் சம்பளம். அது வந்து அதிகமா ஒரு தொழிலாளி ஒண்ணு ஐடி கூலி தொழிலாளியும் நீங்க சவுதிக்கு போறான். நான் கேட்கறது என்னன்னா, திமுக வேணாம், மாற்று சக்தி நல்ல சக்தி யார் இருக்கா? மாற்று சக்தி தான் ஏத்துக்கல சார். இப்ப வந்து எடப்பாடி ஏத்துக்கல. மாற்று சக்தியை வந்து அழிச்சிருக்க, சின்ன கட்சிகளை வந்து அழிச்சிடறாங்க, பெரிய கட்சிகள் அழிச்சிருது. அவனால வந்து எலெக்ஷன் இதுல வந்து ஓட்டு அரசியல்ல இது முன்னேற முடியல. இப்ப சீமான் வந்து ஒரு அளவு 8% 7% வாங்கினாரு. அவர் வந்து அலையன்ஸ் ஃபியூச்சர்ல அலையன்ஸ் வச்சாதான் இருக்கும், கட்சி இருக்கும், இல்லாட்டாவது இருக்காது. கட்சி சத்துரும் நினைக்கிறேன். கட்சி சத்துரும் அவர் இருந்தாலும் இருந்திருப்பாரு. அதை பத்தி ஒன்றும் கிடையாது, பிரச்சனை கிடையாது. பட் வந்து தாவேக்கா கூட அடுத்த இதுல வந்து அவங்க வந்து அலைன்ஸ் நடத்துவாங்களா? தோத்தா அதான் கேள்வி. எது தாவேக்கா ஒரு வேளை தோத்து போச்சுன்னா கட்சி நடத்துவாங்களா? கண்டிப்பா நடத்துவாரு. ஜினிமா நடிக்க போறதா சொல்றாங்க. யாரு? விஜய் வந்து அடுத்த படம் கமிட் ஆயிட்டாரு. அது என்னன்னு சொல்ல முடியல. அவர் அரசியல் பண்ணுவாரான்னு கேட்க. கண்டிப்பா பண்ணுவாங்க.
எப்படி இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அவதூறுகளை பரப்புறது அரசியலா? இவ்வளவு பெரிய மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கிறது அரசியலா, அவதூறு பரப்புறது அரசியலா? மக்கள் போராட்டத்தை இன்னும் எடுப்பார் சார். திமுக எதிர்ப்பு மட்டுமே ஒரு அரசியலா மாறிடுவாங்க. கொள்கை அரசியலே வேண்டாமா, கோட்பாட்டு அரசியலே வேண்டாமா? திமுக எதிர்ப்புங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில ஒரு கட்சியை நடத்த முடியுமா? திமுக வந்து இதுன்னு சொல்லி ஒற்றை புள்ளியில அது மட்டும்தான் செய்யறாரு. இல்ல இல்ல பிஜேபி இருக்கிறாரா? ஆட்சியில் பிஜேபி சமயத்துல வந்து தானே செய்யறாரு. எங்க இருக்கிறாரு பிஜேபி? அதுக்கு தான் செய்யறாரு. நீங்க எங்க இருக்காரு? நீங்க எத்தனை போராட்டம் நடத்திருக்காரு? இப்ப விஜய் வந்து விதை நெல்லை வந்து இது எடுக்கிறாரு. திமுகவுடைய இந்த நெல்லை விதை நெல்லை வந்து இது எடுக்கிறாரு. அதனால நீங்க வந்து திமுகவுடைய திமுகவை மட்டுமே டார்கெட் பண்றது இல்லைங்க. விதை நெல்லுங்கிறது திமுகவுக்கு மைனாரிட்டி, பிஜேபி வந்து இந்த ஓட்டு எதிர்ப்பு 18%. அதான் விஜய்க்கு மைனாரிட்டி எப்படி ஓட்டு போடுவாங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனைலாம் ஒரு கருத்து என்ன? நீங்க வந்து அவருக்கு என்னங்க கருத்து இருக்கு? மைனாரிட்டி எப்படி ஓட்டு போடுவாங்க? கிறிஸ்தவர்களுக்கு தொண்டு நிறுவனங்கள்ல இருந்து வரக்கூடிய நிதியை ஒழுங்குபடுத்துவதற்கான திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்களை மத்திய அரசாங்கம் வந்து பறிமுதல் பண்ணிக்கணும்னு சொல்றான். சரி, ஜக்கி வாசுதேவ் வந்து யானை போற பாதையில மறிச்சு கட்டி இருக்கிறாரு, விதிமுறைக்கு மீறி இருக்கிறாருன்னு, ஒழுங்கு இல்லாம இருக்கிறாருன்னு சொத்தை பறிமுதல் பண்ணுவாங்களா? ஜக்கி வாசுதேவ் பண்ணுவாங்களா? வக்ஃப் போர்டு வந்து திருத்த மசோதா வந்துச்சு. யார் கொண்டு வந்தா? இந்த அரசு, பிஜேபி அரசு. பிஜேபி கொண்டு வந்துச்சு. திமுக கடுமையா வந்து எதிர்த்துச்சு. சரி, முதல் மாநிலம் வக்ஃப் போர்டை வந்து அமுல்படுத்திய புதிய சட்டத்தை அமுல்படுத்திய வந்து மாநிலம் நம்ம தமிழ்நாடு. சரி, மற்ற எந்த மாநிலமும் இது அமுல்படுத்தலை. கல்கத்தா மேற்கு வங்கத்தில் மம்தா வந்து நாங்கள் அமுல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திமுக தான் முதல்ல வந்து அமுல்படுத்துச்சு. உங்கள்கிட்ட வந்து இந்த ரெட்டை வேடங்கள் எல்லாம் இருக்கு. அது வந்து நீங்க முதல்ல வந்து அது என்னன்னு சரி பண்ணணும். அப்ப சட்டம் போட்டது பிரச்சனை இல்லை உங்களுக்கு? எது சட்டம் போட்டது? அமல்படுத்துறது தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏங்க நீங்க தான் சட்டம் மட்டும் போட்டவே சட்டம் போட்டவே உங்களுக்கு குற்றவாளி கிடையாது. திமுக சொன்னீங்க. திமுக வந்து நாங்க வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவு, வக்ஃப் போர்டு சட்டத்தை கடுமையாக வந்து இது எதிர்க்கிறோம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ரொம்ப வந்து கடுமையாக தான் இது எதிர்த்தது. ஆனா முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாடு ஸ்டேட். இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. என்ன சொல்லுவாங்க? என்ஓசி வந்து 2000 சட்டம் போட்டவங்களை விட்டுட்டு அதுக்கு நடைமுறைப்படுத்துறவங்க தான் குற்றவாளி சொல்லுவாங்களா? ஏங்க அந்த சட்டத்தை வந்து மம்தா இன்னும் வந்து இது படுத்தலையாங்க, நடைமுறைப்படுத்தலையா? எவ்வளவு நாளைக்கு சட்ட நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அது என்ன செய்ய முடியும்? அதுக்கு எதிராக போராடுறோம் ஒண்ணு, அதுக்கு என்ன செய்வாங்க? அவங்க வந்து எவ்வளவு நாள் தள்ளி போடுவாங்க? இல்ல அது ஒரு தீர்மானம் வாப்பு இருக்கலாம், போட்டுக்கலாமா? அவங்க வந்து மேற்கு வங்கத்துல ஒரு தீர்மானம் வாப்பு போட்டாங்க, இந்த சட்டத்தை நாங்க அமுல்படுத்த மாட்டோம். திமுக வந்து அதை ஆதரிக்குதா? அப்படித்தான் வந்து அர்த்தம். அது உங்க யூகம். உங்க யூகம் கிடையாது சார். மம்தா சொல்லிட்டாங்க. பிஜேபியோட அதிமுக மேல இல்லாத ஒரு வன்மம் திமுக மேல வர்றதுக்கு என்ன காரணம்? அப்படி இல்ல சார். நீங்க அதிமுக நெடுஞ்சான் கிடையாது, பாஜக கால விழுந்து கிடக்கு, அங்கே வராது போவோம். உங்களுக்கு திமுக மேல வர்றது? திமுக வந்து ஊழல் பண்றவங்க இது அரசு. யாரு தண்டிக்கப்பட்டிருக்கா? ஜெயலலிதா மாதிரி யாராவது ஊழல் வழக்குல சிறைக்கு போயிருக்காங்களா? தண்டிக்கப்பட்டிருக்காங்க. கருணாநிதி வந்து சிறையில் வந்திருக்காரு ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு. சொல்றேங்க நீங்க, செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே காரரு. ஏடிஎம்கே காலத்தில் நடந்த கண்டக்டர் டிரைவருக்கு போட்ட பணத்துலதான் வழக்கே போட்டாரு. மு.க. ஸ்டாலின். சரி, வழக்கு போட்டு அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். நான் கேட்கறது என்னன்னா, அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நீங்க இருங்க. இப்ப நீங்க வந்து குட்கா, விஜயபாஸ்கர், மத்த ஆளுகெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏடிஎம்கே காரன் மேல உங்களுக்கு எந்த ஞாபகமே வர மாட்டேங்குது. திமுக மேல மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா ஆட்சியில் என்ன பிரச்சனை? இல்ல இப்ப வந்து ஆட்சியில் இருக்கு திமுக தானே சார். போன ஆட்சியில நடந்த ஊழல்களுக்கு வந்து நம்ம ஏதாவது விமர்சனம் தேவையில்லை. விமர்சனம் பண்ணியாச்சு. நீங்க பண்ணவே இல்லையா? நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டோம் சார். நிறைய என்னுடைய நீங்க ஏடிஎம்கே சம்பந்தமாக நீங்க வந்து எந்த குற்றச்சாட்டுமே சொல்லாம நேரடியா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வந்து தாவே காமிக்கல. திமுக மேல ஒரு வன்மத்தை நீங்க வந்து சொல்றீங்களே தவிர யதார்த்தத்துக்கு எந்த விதத்திலையும் இது பொருத்த முடியதாக இல்லை. இல்ல வந்து நீங்க நல்லா சிந்திக்கணும் சார். ஒரு மாற்று அரசியல் வேணும். மாற்று அரசியல் யாரு இருக்கா? ஏமாற்றம் யாரு இருக்கா? அது மட்டும் சொல்லுங்க. யாரு இருக்கா சார்? தேடுங்க சார். நீங்க வந்து அழிக்கிறதுக்கு தானே யாரு இருக்கா?
நீங்க வந்து புதுசா மாற்று அரசியல் யாரு இருக்கா? புதுசா எவன் வந்தா நீங்க வந்து அழிச்சிருங்க. ஏதோ ஒரு இருக்கிறது காரணத்தை சொல்லி திமுக வந்து அழிச்சிருது. சரி, விடுதலை சிறுத்தை பெரிய இது விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியில தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். திருமாவளவன் சொன்னாரு அழிக்கிறாங்கன்னு. அப்புறம் இதுக்கு மேல என்ன சொல்லணும் அவரு? அவர் சொல்லி சொன்னாரா நீங்க அதை சொல்லுங்க. அவர் சொல்றாரா இந்த மாதிரி வந்து அவருடைய ஃபேஸ், அவருடைய இது பேட்டிலாம் யூகத்துக்குலாம் இங்க வேலை கிடையாது. அவர் சொன்னாரா அவ்வளவுதான் விஷயம். அவருக்கு என்ன நீங்க நம்பி கொடுக்குறீங்களா? அவரோட ஊமை அவரு நீங்க நம்பி கொடுக்குறீங்க. அவருடைய இன்டர்வியூலாம் பார்த்தா அவரை எவ்வளவு தூரம் அவர் எதிர்க்கப்பட்டிருக்காருன்னு பார்க்கலாம், நசுக்கப்பட்டிருக்காருன்னு பார்க்கலாம். அப்ப மத்தவங்க தலித் இயக்கங்களையும் அம்பேத்கர் இயக்கங்களையும் வாழ வச்சிருக்காங்க. திமுக பொதுக்கூட்டத்துல வேட்பாளர் அறிமுகப்படுத்துறாங்க. அந்த அம்மா வந்து உட்கார்ந்துக்கிட்டே ஏங்க இவர் இப்ப ஸ்டாலின் பேசும்போது தான் எந்திரிக்குதா இல்லையா? திமுக மேல குற்றச்சு. திமுக வீட்டுக்கு விட்டுறீங்க. அப்படியா? எங்கேயும் தனிப்பட்ட செயல்பாடு கிடையாது. தனிப்பட்ட செயல்பாடு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் எந்திரிக்க கூடாதுமா திருமாவளவன் பேசுமான்னு சொல்லியிருக்காரு. சூப்பருங்க சூப்பருங்க. இப்படி இப்போ கற்பனையா பேசுறீங்க. இல்ல இந்த கற்பனை தாங்க தாவே. நீங்க தாவே காலையே இன்னும் சேரலாம் இருக்கலாம். இவ்வளவு கற்பனை இருக்கிற ஒரு ஆளு நீங்க தாவே கால சேரலாம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஒரு அணிலுக்கான எல்லா குணாதிசயங்களும் ஒண்ணு இருக்கு. நீங்க தாவே கால சேர்ந்ததற்கான எல்லா தகுதியும் கொடுத்துருக்கு. ஏன்னா எது நடந்தாலும் புருஷன் கொண்டாடிகளும் உறவு சரியில்லைனாலும் திமுக காரணம்னு சொன்னாங்கல்ல, அந்த உணவு கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுனால நீங்க தாவே காலம் உடனடியா போனீங்கன்னா நல்ல போஸ்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? நீங்க திரிஷாவுக்கு ஆதரவா பேசுறீங்க. தெளிவா பேசுறீங்க. நீங்க திரிஷாவுக்கு ஆதரவா பேசுறீங்க. உங்களுக்கு நான் வந்து தார்மீக அடிப்படையில அறத்தின் அடிப்படையில நான் ஆதரிக்கிறேன். இருக்கிற தீமைகள்ல குறைந்த தீமைகளா நம்ம அரசியல் நீங்க நல்லா வந்து இது திமுக அடிமைத்தனம் இருக்குல்ல. திமுக கால விழுந்துருக்காங்களா? திமுக சேவை செய்யறாங்க. யாராவது விழுந்துருக்காங்களா? ஜெயலலிதா கால விழுந்த மாதிரி பொத்து பொத்துன்னு பள்ளி சோத்துல விழுந்த மாதிரி விழுந்தாங்க. யாராவது சுயமரியாதை இயக்கங்க அது என்ன சுயமரியாதை? யாராவது கால விழுந்துருக்காங்களா? நீங்க சுயமரியாதை பேச மாட்டோம். யாராவது விழுந்துருக்காங்களா? ஜெயலலிதா கால நெடுஞ்சாங்கடையா விழுந்தது மாதிரி, சசிகலா காலில் வந்து எடப்பாடி விழுந்தது மாதிரி திமுக யார் காலையாவது யார் விழுந்துருக்காங்க? தமிழருடைய இது பண்பாடு சார். அது கலாச்சாரம். பெரியவர்கள் காலில் விழுது தமிழர்களுடைய பண்பாடு சார். அது வந்து கலாச்சாரம். நீங்க வந்து அதை சொல்லாது. இஸ்லாமியர்களுடைய இது வேற, மத இது வேற. யாரு காலையும் யார் விடக்கூடாதுங்கிறதாங்க சுயமரியாதை. தமிழன் வந்து இன்னொருத்தருக்கு அடிமையாக மாட்டான். இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்துத்துவ பண்பாட்டை நீங்க வந்து எதிராக கொண்டே கோர்க்காதீங்க. மத கருத்துக்கள் வேற. தமிழர்கள் சுயமரியாதைக்காரர்கள். அவன் யாரு காலையும் விழுக மாட்டான். ஏன்னா புலமை பித்தன் ஒரு முறை சொன்னாரு, எவன் காலிலும் நான் விழமாட்டேன், ஏனென்றால் என் தலைக்குள்ளே தமிழ் இருக்கிறது, நான் ஒருவன் காலிலே விழுந்தால் என் தமிழ் தாழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆனா உண்மையான தமிழர்களா இருக்கிறவன் சுயமரியாதைக்காரன் விழுக மாட்டான். நீங்க வந்து சீரழிவு கலாச்சாரத்துக்கு சொந்தமா இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி காலில் விழுகிறது, காலை வாடுறது, சசிகலா வந்து கட்சி விடுறது, செங்கோட்டை இவங்க கலாச்சாரம். அது அதிமுக கலாச்சாரத்தோட 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து முக ஸ்டாலினுடைய இது காலில் விழுந்து பெட்டிஷன். கட்சிக்காரன் கிடையாது, பொதுமக்களை பத்தி கட்சியில ஒரு நடைமுறை கிடையாது. யாரும் யார் காலையும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நீங்க வந்து எந்த மொட்டை தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. இது கிடையாது. இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லாட்சி தரணும்னா ஒப்பீட்டு அளவுல மற்ற எல்லா கட்சிகளையும் விட திமுக தான் இன்னைக்கு இருக்க ஒரே ஒப்பீட்டு அளவுல. அது உங்களுடைய இது சார். அது ஒப்பீட்டு அளவுல அது வந்து உங்களுடைய யார் இருக்கா? தவறாக கூட இருக்கலாம். யார் இருக்கா சார்? நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ். ஸ்டாலினோட விஜய் சிறந்தவரா? சார் ஸ்டாலினோட விஜய் சிறந்தவரா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. யார் இருக்கா? ஸ்டாலினோட எடப்பாடி சிறந்தவரா? ஸ்டாலினை விட சீமான் சிறந்தவரா? சொல்லுங்க, நம்ம ஓட்டு போடுவோம். பிரச்சனை இல்லை. எடப்பாடி எத்தனையோ மடங்கு சிறந்தவர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பண்பாட்டு தலைவர் அவர் மேல என்னென்ன வழக்கு இருக்குங்கிறத நீங்க கடந்த காலத்துல ஒரு கொலை கேஸ்ல அவர் கட்சிக்குள்ளே வந்திருக்காரு தெரியுமா? பந்தாரி வெட்டின கேஸ்ல அவர் வந்திருக்காரு. சிறுவம்பாளையத்துல அவர் மேல ஒரு கொலை வழக்கு பதிவு தான் அவர் கட்சிக்கே வந்திருக்காரு. அவருடைய தொடக்கத்துல இருந்து இந்த நிமிடம் வரைக்குமே அப்படியே அமாவாசை வாழ்ந்துதான் தண்டனை பெற்றிருக்காரா? நீதிமன்றமும் அவருக்கு இது காப்பாத்தி விட்டாங்க. செங்கோட்டையன் அன்னைக்கு காப்பாத்தி விட்டாரு. சாரி, இது உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சு பேச இது வந்து ஒரு சிஎம் மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்வுல
ஒரே ஒரு ஆப்ஷன் திமுக தான் வெற்றி பெறும். மற்ற கட்சிகள் எதிர்கட்சி வரிசையில யார் இடம் வர போறாங்கிறத மே 4ஆம் தேதி தெரியும். சந்திப்புக்கு நன்றி. நன்றி சார்.